ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பட்டா மாறுதல் குறித்து புதிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் 3/7/2026 இந்த ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது வருவாய்த்துறையை பொறுத்தவரையில் நில உரிமையாளரின் சொத்தை உறுதிப்படுத்தும் ஆவணமாக கருதப்படும் பட்டாவினை விரைந்து வழங்கும் வகையில் உட்பிரிவு இல்லாத சொத்து பத்திர பதிவு அலுவலகத்தில் முடிவுற்றதும் விற்பனை செய்பவரின் பெயர், புலையன் மற்றும் பரப்பளவு ஆகியவை இணையதள பட்டாவில் உள்ள பெயர் மற்றும் இதர விவரங்களோடு ஒன்றாக இருந்து வில்லங்கம் மீதும் அந்த சொத்தின் மீது இல்லாதிருப்பின் அதனை வாங்குவோரின் பெயருக்கு தானியங்கி முறையில் இணையதள வழியில் பட்டா மாறுதல் செய்து தரப்படுகிறது. அதாவது உட்பிரிவு அல்லாத பட்டா மாற்றம் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு சொத்து வந்து மாற்றம், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரி ஆஃபீஸில் போயிட்டு பத்திரம் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உட்பிரிவு அல்லாத பத்திரமாக இருக்கும் பட்சத்தில் தானியங்க முறையில் அங்கேயே வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை ஆகிடுது. அதன் மூலமாக வந்து பார்த்தா நீங்கள் திரும்ப அப்ளை பண்ண வேண்டியது கிடையாதுங்க. பத்திரப்பதிவுத்துறையிலே தானியங்க முறையில் பட்டா மாற்றம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து உட்பிரிவுடன் கூடிய பட்டாவாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணி வாங்குற மாரி இருக்கும். அதான் தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது அமல்படுத்தப்பட்டு வரும் இந்த நடைமுறையில் சில இடர்பாடுகள் உள்ளதை அறிந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இவற்றை உடனடியாக கலைத்து உட்பிரிவு இல்லாத சொத்தை வாங்கியவரின் பெயருக்கு தானியங்கி பட்டா மாறுதல் சேவை அளிக்க மாண்புமிகு முதலமைச்சர் வந்து பார்த்தா அறிவுறுத்துள்ளார். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தா கடந்த ஆட்சியிலே அமல்படுத்தியிருந்தாங்க. தானிய முறையில் பட்டா மாற்றம் பண்ணுறதுக்கான சேவை. அதில் வந்து ஒரு சில இடர்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்ற மாரி தெரிவித்து ஒரு சில மீண்டும் வந்து பார்த்தா கரெக்ஷன்ஸ் பண்ணி இப்போ அதை வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரின் அறிவுரையின் பேரில் இது குறித்து 12/6/2026 அன்று எனது தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அரசாணை நிலை எண் 84 இருக்கு பாருங்க. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நாள் 4/2/2020 குறித்து விவாதிக்கப்பட்டு சில திருத்தங்களை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தா 2020 கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேற்படி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவிற்கு ஏற்ப முந்தைய இணையவழி உட்பிரிவு அல்லாத தானியங்கி பட்டா மாறுதலில் உள்ள இடர்பாடுகள் கண்டறியப்பட்டு அதனை சரி செய்து திருத்திய அரசாணையை வந்து வெளியிட்டிருக்கோம். 25/6/2026 இவ்வரசால் வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன்படி தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் கீழ்காணும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது முந்தைய தானியங்கி பட்டா மாறுதலில் மென்பொருள இடர்பாடுகள் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நிலத்தினை விற்பனை செய்யும் போது விற்பனையாளரின் மனைவி மற்றும் மகள் போன்ற குடும்ப உறுப்பினர்களும் கையொப்பமிடும் பட்சத்தில் இச்சேவையினை பயன்படுத்த இயலாத நிலை உள்ளது. இதுக்கு முன்னாடி எப்படி அப்படின்னா, அந்த சொத்தினை விற்கும் போது அவனுடைய மனைவி மகள் போன்றோர் கையொப்பம் இடாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த தானியங்கி பட்டா மாறுதல் பண்ண முடியாது இருந்துச்சு. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்போது தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள். இப்போ என்ன திருத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா, நிலத்தினை விற்பனை செய்யும் போது நில உரிமையாளர், பட்டாதாரர் மற்றும் அவரது மனைவி மற்றும் மகன் போன்ற குடும்ப உறுப்பினர்கள் கையொப்பமிடும் நிகழ்வுகளும் இச்சேவையினை பயன்படுத்த வழிவகை செய்யப்படும் அப்படின்றது மாரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கையொப்பமிடும் போது இதுக்கு முன்னாடி தானியங்கி பட்டா மாறுதல் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ அவங்க கையொப்பம் இட்டாலும் இந்த தானியங்கி பட்டா மாறுதல் சேவையை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நிலத்தினை விற்பனை செய்யும் நபர் பொது அதிகார பத்திர முகவர் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் போது நிலத்தினை விற்பனை செய்பவரின் பெயரானது பட்டாதாரரின் பெயருடன் பொருந்தாமல் இருப்பதனால் இச்சேவையினை பயன்படுத்த இயலவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பவர் ஆஃப் அட்டானமி இருக்காங்க பாருங்க. பத்திர முகவர், அதிகார பத்திர முகவர் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் போது அவங்க பெயர் வந்து மேட்ச் ஆகும் இருந்துச்சு. அதனால வந்து தானியங்கி பட்டா மாற்றம் பண்ண முடியல. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு பட்டாதாரர் நிலத்தினை பொது அதிகார முகவர் மூலமாக பத்திரப்பதிவு செய்யும் போது நிலத்தினை விற்பனை செய்பவரின் பெயருக்கும் பட்டாதாரரின் பெயருக்கும் பொருந்தாமல் இல்லாமல் இருந்தாலும் செல்லத்தக்க பொது அதிகார முகவர் என்பதன் அடிப்படையில் இந்த ஸ்கீம் வந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிலத்தினை வாங்குபவருக்கு அதே வருவாய் கிராமத்தில் ஏதேனும் நிலம் உள்ளதா என்பதனை கண்டறிந்து
புதிதாக வாங்கிய நிலத்தின் புலையன் அந்த பழைய பட்டாவில் சார் பதிவாளர் அவர்களால் சேர்க்கப்படும் போது ஸோ தானியங்கி பட்டா மாற்றம் கிடையாது. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நிலத்தை வாங்கும் நபரும் அதே வருவாய் கிராமத்தில் ஏதேனும் நிலம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு தானாகவே கடைசி பட்டா எண்ணிற்கு அடுத்த பட்டா எண் ஒதுக்க வழிவகை செய்யப்படும். இதன் மூலம் காலவரியம் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க தானியங்கி பட்டா மாற்றத்தில் கொண்டு வந்திருக்க இன்ஃபர்மேஷன். இந்த அரசால் வெளியிடப்பட்டுள்ள அரசாணையின்படி தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும். இதன் மூலம் சார் பதிவாளர் அலுவலகங்களில் பதிவு செய்யப்படும். உட்பிரிவு அல்லாத இனங்களில் தானியங்கு முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும். இதனால் பொதுமக்கள் நிலத்தினை பதிவு செய்த பிறகு பட்டா மாறுதல் தொடர்பாக சார் பதிவாளர் அலுவலகத்திற்கோ வட்டாட்சியர்களுக்கோ நீங்கள் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ தானியங்கு முறையில் உங்களுக்கான பட்டா மாற்றம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணும்போது அங்கேயே நீங்கள் இந்த மாதிரி நான் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு தானியங்க முறையில் அதுவாக வந்து பார்த்தா பட்டா மாற்றம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து இப்போதைக்கு இந்த ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க. 15 நாட்களுக்குள்ள மென்பொருளில் மாற்றம் செய்கிறோம். அதனால் இந்த 3 கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் தானியங்கி பட்டா மாற்றம் செய்யப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.